Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Black & Decker Air Fryer ஓட unboxing and also இந்த ப்ராடக்ட்டோட ரிவ்யூ பார்க்க போறோம். and also நடுநடுவுல எப்படி மெயின்டைன் பண்ணணும், என்னென்ன பண்ணலாம், என்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ஃபாலோ பண்ணலாம், என்ன ரெசிபீஸ் பண்ணலாம்னு நம்ம ஷேர் பண்ண போறோம். ஸோ வெல்கம் பேக் டு Tastebuds, Sofiskitchen. இந்த Black & Decker Air Fryer பார்த்தீங்கன்னா 1.2 kg அளவு, அதாவது 4 லிட்டர்ஸ் அளவு நம்ம வந்து இருக்கிற எந்த ஃபுட் வேணாலும் நம்ம வந்து ஃப்ரை, பேக், கிரில் அண்ட் ரோஸ்ட் பண்ணலாம். இந்த ப்ராடக்ட் ரிவ்யூ பார்த்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து வாங்கியிருக்கிறது வந்து நான் ஆன்லைனில் தான் பார்த்தேன். அண்ட் நிறைய ரெசிபிஸ் நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருந்தது பார்த்து தான் இன்ட்ரெஸ்டடாக வாங்கினேன். இதுக்கப்புறம் இந்த ப்ராடக்ட் எப்படி யூஸ் பண்ணணும், நம்ம வந்து இது எப்படி கேர் பண்ணணும், எப்படி மெயின்டெனன்ஸ் எல்லாமே உங்க கூட டிஸ்கஸ் பண்ணுறேன். ஸோ வாங்க ஃபஸ்ட்டு நம்ம இந்த பேக்கேஜ் வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஏர் ஃப்ரையர் நான் வந்து அமேசான்லேருந்து வாங்கியிருந்தேன். ஸோ நல்ல ஆஃபர் இருக்குது. ஸோ கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். நம்ம வாங்குறதுக்கு முன்னாடி லோக்கல் ரீட்டைல் ஷாப்ஸ்லேயும் அண்ட் அமேசானில் ஆல்வேஸ் இட்ஸ் பெட்டர் டு செக் அண்ட் அதுலேருந்து தான் வாங்கியிருக்கோம். இந்த Black & Decker ஏர் ஃப்ரையர் பார்த்தீங்கன்னா நான் வாங்கியிருக்கிறது பிளாக் அண்ட் இந்த கோல்டு ஃபினிஷிங் இருக்கிற ஒரு க்ரோம் ஃபினிஷிங் இருக்கிற பீஸ். இதில் நிறைய கலர்ஸ் வந்து இல்லை, 2 கலர்ஸ், ஒன்று பிளாக், ஒன்று வந்து ஒயிட்டு. இதில் கார்ட் பார்த்தீங்கன்னா பவர் கார்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நல்ல 1 மீட்டர் அளவு எக்ஸ்டெண்டடாக இருக்குது இந்த கார்டு. ஸோ தட்ஸ் குவைட் அ குட் லெங்த். நம்ம வந்து கார்டு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது. 1 மீட்டர் லெங்க்ன்றது வந்து நமக்கு வந்து ரீச்சபிலிட்டி வந்து ரொம்ப நல்லா இருக்குது. இந்த ஏர் ஃப்ரையர் பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து ஆயில் ஃப்ரீ குக்கிங்காக யூஸ் பண்ணுறது. நம்ம ஆயிலில் வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கக்கூடிய நிறைய ஐட்டம்ஸ் வந்து ஆயிலே இல்லாமல் வந்து இதில் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஏர் ஃப்ரையரில் பார்த்தீங்கன்னா 2 டயல் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து டெம்பரேச்சர் கண்ட்ரோல், ஒன்று வந்து மினிட்ஸ், நம்ம டைம் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. இந்த டயல் சிஸ்டம் வந்து பட்டன் விட ஆல்வேஸ் இட் இஸ் பெட்டர். ஏன்னா பட்டன்ஸ் வந்து எப்போவுமே போகிறதுக்கு சாஃப்ட் டச் பட்டன்ஸ் ரொம்ப சீக்கிரமாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் டயல் இஸ் ஆல்வேஸ் எ பெட்டர் சாய்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மாடலில் வாங்கியிருக்கேன். இதுதான் வந்து உள்ளே இருக்கிற இந்த ஃப்ரைங் பேஸ்கெட். இதுக்கு வந்து ஒரு சேஃப்டி நாபாக வந்து இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம சேஃப்டி நாப் வந்து ஃப்ரண்ட்டில் புஷ் பண்ணி ப்ரெஸ் பண்ணோன்னா இது ரிலீஸ் ஆகிடும். ஸோ நம்ம வெளியில் எடுக்கலாம். இதோட பெஸ்ட் ஸ்பெஷாலிட்டி என்னென்னா இது வந்து டெஃப்லான் கோட்டட் இது. அண்ட் ஆல்சோ இந்த பேஸ்கெட் வந்து ரொம்ப நல்லா இருக்குது, டீப்பாகவும் இருக்குது. நமக்கு வந்து ஏர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த டெக்னாலஜி என்னன்னு பார்த்தீங்கன்னா மேலேருந்து நமக்கு வந்து அந்த ஆயில் இல்லாமல் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஏர்லேயே வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இந்த பேஸ்கெட் வந்து நம்ம ரிமூவபிள். ஸோ எடுத்து நம்ம வாஷ் பண்ணி நம்ம அட்டாச் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். இது வந்து ஒரு நான்ஸ்டிக் கோட்டிங் இருக்கிறதுனால அந்த ரிமூவபிள் பேஸ்கெட் அண்ட் ஆல்சோ உள்ளே இருக்கிற கண்டெய்னருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம டிஷ் வாஷிங் சோப்லேயே வந்து ஈஸியாக கையிலேயே வாஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. அண்ட் ஆல்சோ திஸ் இஸ் டிஷ் வாஷர் சேஃப். ஆனால் நீங்கள் டிஷ் வாஷர் வச்சிங்கன்னா அதில் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பர்ஃபரேட்டடாக இருக்கிற அந்த ஹோல்ஸில் பார்த்தீங்கன்னா ஹாட் ஏர் வந்து நம்ம ஈஸியாக வந்து குக் ஆகி வரும். அது அடியில் கூட பார்த்தீங்கன்னா அது ஆயில் இல்லைன்னா வாட்டர் எதாவது இருந்தால் கூட ஈஸியாக கலெக்ட் ஆகி கீழே வந்துடும். நம்ம அதுக்கப்புறமா அதை எடுத்து ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். இதோட மேக்ஸிமம் டெம்பரேச்சர் டு குக் பார்த்தீங்கன்னா 200 டிகிரிஸ் வந்து மேக்ஸிமம் டெம்பரேச்சர் குக். இது வந்து டைமர். இந்த டைமர் பார்த்தீங்கன்னா 0லேருந்து ஆரம்பிக்குது அப் டு 1 hour வரைக்கும் போகுது. அது 60 minutes வரைக்கும் போகுது. ஸோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம். கீழே இருக்கிற டயல் வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் கண்ட்ரோல். இதுதான் வந்து 200 டிகிரிஸ் வரைக்கும் இருக்குது. ஸோ நம்ம வந்து நம்ம ஃபுட்டுக்கு அதுக்கேற்ற மாதிரி என்ன ப்ராடக்ட் என்ன வந்து குக் பண்ண போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம டெம்பரேச்சர் செட் பண்ணிக்கலாம். சைடில் வந்து சில ப்ரீசெட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த டெம்பரேச்சர் இந்த ஃபுட்டு தான் சமைக்கலாம்னு சொல்லிட்டு நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து ஈஸியாக ஃபாலோ பண்ணலாம். ஸோ இந்த ஃப்ரோசன் ஃபுட்ஸு, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு, ஃபிஷ்ஷு, மீட்டு, பிரெட்டு டோஸ்ட் பண்ணணுன்னா என்னென்ன டெம்பரேச்சர் ப்ரீசெட்ஸு கொடுத்துருக்காங்க. இந்த ஏர் ஃப்ரையர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹீட்டிங் காயில், நம்ம உள்ளே பார்க்குற இந்த ஹீட்டிங் காயில் தான் வந்து நம்ம ஃபுட்டு வந்து அந்த ஹீட் வந்து கொடுக்க போகுது. நம்ம பவர் ஆன் பண்ணோன்னே இந்த காயிலுக்கு மேலே வந்து ஒரு ஹை ஸ்பீட் ரொட்டேட்டிங் ஃபேன் ஒன்று இருக்குது. ஸோ ஃப்ரம் தட் அந்த காற்று பட்டு நம்ம ஃபுட்டு வந்து நல்லா குக் ஆகும். அட் த சேம் டைம் நல்ல மொறுன்னு ஃப்ரை ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சாம்பிளுக்காக ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த ஃப்ரோசன் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து எப்படி குக் ஆகுதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த ஃப்ரோசன் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து நான் ஒரு அப்ராக்சிமேட்லி ஒரு சின்ன பவுல் அளவு நான் எடுத்திருக்கேன். ஸோ நம்ம இப்போ பேஸ்கெட் ஓப்பன் பண்ணி பிஃபோர் யூ யூஸ் மறக்காமல் ஒரு வாட்டி பேஸ்கெட் வந்து வாஷ் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ரீசெட்டில் ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க 13 to 18 minutes at 200 degreesன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம இந்த பேஸ்கெட் வந்து இந்த மாதிரி கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி இந்த ஃப்ரோசன் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா இதில் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸில் வந்து நம்ம எந்த ஆயிலுமே தடவவே தேவையில்லை. இது ஆனால் நம்ம எந்த ஃபுட்டு நம்ம ஃப்ரை பண்ண போகிறோமோ குக் பண்ண போகிறோமோ கொஞ்சம் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆச்சுன்னா நமக்கு வந்து ஹாட் ஏர் வந்து ஈவனாக குக் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப வசதியாக இருக்கும். ஸோ இப்போ இது வந்து நம்ம ஜஸ்ட் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணவே போதும், உள்ளே போய் லாக் ஆகிடும்.
நம்ம இப்போ பண்ண வேண்டியதெல்லாம் டெம்பரேச்சர் செட்டிங் 200 டிகிரிஸில் வந்து நம்ம டெம்பரேச்சர் டயலில் வந்து செட் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் மேலே வந்து டைம் பார்த்தீங்கன்னா இதில் 13 to 18 மினிட்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம டைம் பார்த்தீங்கன்னா டைம் டயலில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 12 to 15 மினிட்ஸ் நம்ம செட் பண்ணி பார்க்கலாம். வேணும்னா அதுக்கப்புறம் நம்ம குக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து இது கிளிக் பண்ணோடனே ஆட்டோமேட்டிக்காக வந்து க்ரீன் கலர் வந்துடும். இந்த க்ரீன்னா இட் மீன்ஸ் இட் இஸ் குக்கிங்னு அர்த்தம். ஸோ இப்போ தொட்டு பார்த்தா இந்த ஏர்ஃப்ரையரில் பார்த்தீங்கன்னா சூடே தெரியல, எந்த இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா சூடாகவே இல்லை. ஸோ மேலே அந்த பிளாஸ்டிக் வந்து நல்லா வந்து இட் இஸ் பீன் ஹீட் ரெசிஸ்டன்ட், நல்லா இது கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் கூட ஹீட் வந்து தெரியவே இல்லை. ஸோ இதை குக் பண்ணுறதுக்குள்ளே நம்ம மீதி டைமென்ஷன்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த ஏர்ஃப்ரையரோட ஹைட் பார்த்தீங்கன்னா 12 இன்ச், அதாவது ஒரு ஃபுல் ஸ்கேப் ரூலர் அளவு இருக்குது. ஒரு 12 இன்ச்சஸ் வந்து ஹைட் இருக்குது. ஆல்சோ இந்த சைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9 இன்ச்சஸ் வரைக்கும் இருக்குது. 9 to 10 இன்ச்சஸ் வரைக்கும் நம்ம வந்து வித் இருக்குது. ஸோ பார்க்க தான் இவ்வளோ பெருசாக இருக்குது. பட் ஈஸிலி வந்து நம்ம கவுண்டர் டாப்லேயோ இல்லைன்னா ஒரு சின்ன ஒரு ஓப்பனிங் இருக்கிற வந்து கபோர்ட்லேயோ வந்து ஈஸியாக ஃபிட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம 15 மினிட்ஸ் வச்சுருந்தோம், அதில் 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இந்த ஃபீச்சர் இந்த எஸ்பெஷலி இந்த பிளாக் அண்ட் டெக்கரில் என்ன பார்த்தீங்கன்னா இட் ஹேஸ் அன் ஆட்டோ கட் ஆஃப் ஃபீச்சர் ஒன்று இருக்குது. அது ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர் நான் பார்த்ததுலேயே. ஸோ நம்ம ஒன்ஸ் வெளியே ரிமூவ் பண்ணோடனே ஃபேன் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் ஆகிடும், ஹீட்டிங்கும் ஸ்டாப் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு வெரி ரொம்ப சைல்ட் ப்ரூஃப் அண்ட் ரொம்ப சேஃப்டி ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது இந்த ஆட்டோ கட் ஆஃப். அண்ட் ஆல்சோ பின்னாடி வந்து ஒரு வெண்ட் இருக்குது. ஸோ இந்த வெண்ட்டில் தான் நமக்கு வந்து எக்ஸாஸ்ட் மாதிரி நமக்கு வேலை செய்யும். இந்த ஹீட் வந்து நமக்கு வெண்ட் ஆகும். ஸோ இட் இஸ் ஆல்வேஸ் அட்வைசபிள் நம்ம வால் எந்த உடன் பேனல்ஸோ எந்த இதுலேருந்தோ அட்லீஸ்ட் ஒரு 1/4 இன்ச் 2 to 3 இன்ச்சஸ் வந்து கேப் விட்டு நம்ம வந்து இது பிளேஸ் பண்ணோன்னா நமக்கு ஹீட் எல்லாம் நல்லா வந்து இதுலேருந்து எக்ஸாஸ்ட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா 12 மினிட்ஸ் தான் ஆச்சு அதுக்குள்ளே ரிமூவ் பண்ணிவிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி ரோஸ்டடாக நல்ல மொறுன்னு வந்து இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து ஃப்ரை ஆகிடுச்சு வித்தவுட் அ சிங்கிள் ட்ராப் ஆஃப் ஆயில். ஆயிலே எதுலையுமே ஆட் பண்ணவே இல்லை. ஆனால் அவ்வளோ நல்ல மொறுன்னு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப கிறிஸ்பி அண்ட் கோல்டன் ப்ரௌனில் வந்து நமக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அவ்வளோ சீக்கிரமாக ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஜென்ரலாக ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஆயிலில் தான் ஃப்ரை பண்ணி எடுப்போம். பட் இது ஆயிலில் ஃப்ரை பண்ணாமலே அவ்வளோ மொறுன்னு இருக்குது. ஸோ லைட்டாக நம்ம சால்ட் வந்து சீசன் பண்ணிவிட்டு நம்ம இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரெடி டு ஈட். இந்த ஏர்ஃப்ரையர் பின்னாடி நான் சொல்கிற வெண்ட் இதுதான் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம அதை குக் பண்ணி முடிச்ச அப்புறம் பார்த்தா அந்த வெண்ட்டை சுற்றி மட்டும் ஐ குட் ஃபீல் த ஹீட். பட் ஆனால் மேலே அண்ட் அதர் சைட்ஸ் இந்த பாடியில் பார்த்தீங்கன்னா ஹீட் தெரியவே இல்லை. இந்த வெண்ட் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல ஹாட் ஏர் வந்து வெண்ட் ஆயிருக்கு. ஸோ அந்த ஹீட் மட்டும்தான் ஐ குட் ஃபீல். பட் மற்ற இடத்துல எதுவுமே இல்லை. இது டெஸ்ட் பண்ணுறதுக்காகவே வீட்டில் கொஞ்சம் ஃப்ரோசன் சமோசா வாங்கி வச்சுருந்தேன். ஸோ அதுவும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த பிளாக் அண்ட் டெக்கரோட ஒரு மேனுவல் கூட வந்தது. ஸோ டெஃபினெட்லி அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு வாட்டி படிச்சுட்டு அண்ட் தென் we can start using this. இப்போது அந்த சமோசா கூட ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இந்த சமோசா பார்த்தீங்கன்னா வித்தவுட் ஈவன் அ சிங்கிள் ட்ராப் ஆஃப் ஆயில் நல்ல மொறுன்னு ஃப்ளை ஆகிடுச்சு. அண்ட் ஆல்சோ மறக்காமல் இந்த மாதிரி ஒரு டாங்ஸ் இந்த மாதிரி வந்து நமக்கு இடுக்கி மாதிரி எதாவது இருந்தால் ரொம்ப வசதியாக இருக்கும். ஏன்னா ஹாட் ஃபுட் நம்ம ஹேண்டில் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த ஃப்ரோசன் சமோசாவும் பார்த்தீங்கன்னா ஆயிலே இல்லாமல் ரொம்ப கிறிஸ்பியாக க்ரன்ச்சியாக வந்து ரொம்ப சுலபமாக பார்த்தீங்கன்னா 8 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல மொறுன்னு நல்லா வந்து குக்காய் வந்துடுச்சு. ஸோ நான் வந்து இங்கே மேரினேட்டட் ஃபிஷ்ஷை ட்ரை பண்ண போகிறேன். இந்த ஃபிஷ் வந்து ஆயிலே இல்லாமல் எப்படி ஃப்ரை ஆகுதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த மேரினேஷனில் கூட நான் வந்து ஆயில் ஆட் பண்ணவே இல்லை. ஓன்லி ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், சால்ட்டு, அப்புறமா வந்து காரத்துக்காக கொஞ்சம் ஐ ஆடட் சம் சில்லி பவுடர் அண்ட் லெமன் ஜூஸ் இவ்வளோ தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம வந்து இப்போ ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். நம்ம ஃப்ரை பண்ணும்போது ஒரு விஷயம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். எல்லாமே வந்து கொஞ்சம் தூரமாக தள்ளி வந்து கொஞ்சம் ஃப்ரை பண்ணோன்னா நமக்கு ஏர் சர்க்குலேஷனால் நல்லா வந்து குக் ஆகும். இப்போ இதில் ப்ரீசெட்டில் பார்த்தீங்கன்னா 8 to 20 மினிட்ஸ் கொடுத்துருக்கு அட் 180 டிகிரிஸ்ன்னு. ஸோ 180 டிகிரிஸ் டெம்பரேச்சரில் நம்ம வந்து இப்போ இதை குக் பண்ண போகிறோம். டைம் பார்த்தீங்கன்னா 20 மினிட்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ லெட் அஸ் ஸ்டார்ட் வித் சம் 10 மினிட்ஸ். ஃபஸ்ட்டு 10 மினிட்ஸ் வச்சு பார்க்கலாம். இது திருப்பி போடணும் அவசியமே இல்லைன்னு சொல்கிறாங்க. ஸோ லெட் அஸ் ட்ரை திஸ் அண்ட் see. நம்ம இப்போது ஏர் ஃப்ரையரில் ஃப்ரை பண்ண ஃபிஷ்ஷு அவ்வளோ மொறுன்னு ரொம்ப நல்லா கிறிஸ்பியாகவும் ஆயிருந்தது. நான் நடுவில் ஒரு வாட்டி கொஞ்சமாக ஆயில் வந்து ப்ரஷ் பண்ணியிருந்தேன் மேலே மட்டும். பட் ஆனால் திருப்பி போடவே இல்லை. ஆனால் அவ்வளோ நல்லா கிறிஸ்பியாக ரொம்ப மொறுன்னு ஃப்ரையாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த ஏர் ஃப்ரையரில் ஃப்ரை பண்ண ஃபிஷ்ஷு. ரொம்ப குயிக்காகவும் ஆயிடுச்சு. அவங்க சொன்ன டைம் விட இன்னும் சீக்கிரமாகவே வந்து ரொம்ப சுலபமாக வந்து ரொம்ப குயிக்காக ஃப்ரை ஆயிடுச்சு.
நம்ம ஃபிஷ் ஃப்ரை பண்ணணும்னாவே நிறைய எண்ணெய் செலவு பண்ணுவோம். அந்த மாதிரி எண்ணெய் வந்து ரொம்ப செலவில்லாம ஹெல்த்தியா வந்து நல்ல டேஸ்டியா, கிறிஸ்பியா வந்து ஃபிஷ் வந்து இதில ஃப்ரை பண்ணது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கண்டிப்பா டயட்டிங் பண்றவங்களுக்கு இந்த ஏர் ஃப்ரையர் ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஆல்சோ இது டெஃப்லான் கோட்டட் நான் ஸ்டிக்னால ஃபிஷ்ஷும் அதில ஒட்டவே இல்ல. ஸோ இட் வாஸ் வெரி ஈஸி டு நம்ம கிளீன். இந்த ஏர் ஃப்ரையர் நான் பிளாக் அண்ட் டெக்கர்ன்னு சொல்லல. இன் ஜென்ரல் ஏர் ஃப்ரையர் இஸ் இட் வொர்த் டு பை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக ஒரு கில்ட் ஃப்ரீ வந்து ஒரு ஃபுட்டியாக இருந்ததுன்னா, நல்லா நம்ம சாப்பிட்ற ஆளாக இருந்தால், ஆயிலேருந்து கம்மியாக சாப்பிட்ணும் ரொம்ப கான்ஷியஸாக இருந்தோம்னா, கண்டிப்பாக திஸ் ஏர் ஃப்ரையர் இஸ் அ வெரி குட் சாய்ஸ். ரொம்ப காம்பேக்ட் அண்ட் கன்வீனியண்ட்டாக கிச்சனில் வந்து ஃபிட் ஆகுது அண்ட் ஆல்சோ இன் பட்ஜெட். ஸோ கண்டிப்பாக வந்து ஐ வுட் டெஃபினெட்லி ரெக்கமெண்ட் திஸ் ஏர் ஃப்ரையர். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த ஏர் ஃப்ரையர் இஸ் டெஃபினெட்லி வொர்த். அண்ட் வரக்கூடிய ரெசிபீஸில் பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு செக்மெண்ட் ஆஃப் ஏர் ஃப்ரையிங் ரெசிபீஸ் நான் வந்து சீக்கிரமாக வந்து I'll try to add. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா, யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இன்னொரு வாட்டி இன்னொரு எக்ஸைட்டிங் ரெசிபியில் உங்களை பார்க்குறேன். மோர் vlogs and recipes to come. So stay tuned. நன்றி, வணக்கம்.